திருநாளாம் பொங்கல் என்று அழைக்கப்படுகிறது. பொங்கல் திருநாள் 4 நாட்கள் கொண்டாடப்படுகிறது. முதல் நாள் போகி பண்டிகை, இரண்டாவது நாள் பொங்கல், மூன்றாவது நாள் மாட்டு பொங்கல், நான்காம் நாள் காணும் பொங்கல் என்பனவாகும். போகி பண்டிகை பொங்கலின் முதல் நாள் மார்கழி மாதம் கடைசி நாளன்று போகியை கொண்டாடுகிறோம். போகி பண்டிகை அன்று தூய்மைப்படுத்தி பழையெல்லாம் தீயில் போடுகின்றன. தீயில் இன்பங்கள் சேரும் நாளாக தை திங்கள் முதல் நாள் மலரும் பொங்கல் தை மாதம் முதல் நாள் கொண்டாடப்படுகிறது. தை பொங்கல் அன்று அதிகாலையில் எழுத்து புரிந்துவிட்டு தாய் நிலையில் நிலைநாடி வைத்து வழிபடுவது வழக்கமாக உள்ளது. நிறை மொழி என்பது தாய் நிலைக்கு வலது புறம் வீட்டின் முகப்பு திசையில் ஒரு தாம்பலத்தில் திருப்படியில் நெல் வைத்து அதில் வெற்றிலையை வைத்து அதன் அருகில் விளக்கியேற்றுவது இல்லத்தில் மகிழ்ச்சியை பொங்கும் என கருதப்படுகிறது. நிறைமொழி இல்லத்தில் நடைபெறும் சுப நிகழ்ச்சிகளில் முக்கிய பங்கு உண்டு. பொங்கல் அன்று அனைத்து வீட்டிலும் கரும்பு, ஆவரப்பூ, கண்டு, பிழைப்பூ, மாயிலை தோரணம் கட்டி வாசலில் நோம்பாலம் விட்டு பொங்கல் திருநாளை வரவேற்கிறோம். தை பொங்கல் என்று விட்டு வாசலில் அடுப்பு வைத்து புது பானையில் கோலமிட்டு மஞ்சள் கொத்து கட்டிட்டம் மயிலில் அறுவடை செய்து பொது நேரம் காய வைத்து அதனை அறிந்து அதன் அரிசியில் பொங்கல் வைத்து கூறியும் பகவனுக்கு படைத்து வழங்குவார்கள். விவசாயிகள் நமது உழைப்பிற்கு உதவியை தீர்க்கும் நம்மோடு சேர்த்து உழைத்த காலடிகளுக்கு நமது நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கும் பொங்கல் திருவிழாவாகும். தேங்க்யூ.